உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து விட்டுத்தான் உன் தாய் உனக்காக உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். என்ன நினைக்க வேண்டும், ஏது நினைக்க வேண்டும் என்பதை தாண்டி இது நடந்தால்தான், நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் நடந்தால்தான் என் வாழ்க்கை நல்லதாக முடியும் என்று நீ சொல்கின்ற வார்த்தையிலே உன் ஆபத்து காலம் முடியும் தருணத்தை இந்த வாராகி தாய் நான் முடித்து வைக்கப் போகிறேன். என் குழந்தையே, என்னை எப்பொழுதும் நீயே கதி என்று சொல்கிறாயல்லவா? ஆகையால் தான் நான் உன் இல்லம் தேடி உன் பிரச்சனையை என்ன என்று கேள்விப்பட்டதும் அதை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து இருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்துவிட்டு நீ படும் மல்லல்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிக்க இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன் பிரச்சனையை பற்றி இனி நீ கலங்காதே. நான் வருவேன் என்ற நம்பிக்கையில் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தருணத்தை இந்த தாயானவள் உனக்கு அமைத்து கொடுக்க வந்து விட்டேன். உண்மையான உறவிடமிருந்து உனக்கான 2 பெருமகிழ்ச்சியான செய்தியை தரப்போகிறேன். என்னவென்றுதானே கேட்கிறாய்? இதனால் வரையிலும் நீ கண்ட கனவை நனவாக்க யாராவது ஒருவர் வரமாட்டாரா? சரியான தருணத்தில் எனக்கான உதவி கிடைக்காதா என்று கேட்கின்ற தருணத்திலே உன் மனநிலையை மாற்றுவதற்கு இங்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்தும் தப்பித்து இப்பொழுது இறுதி கட்டத்தில் இறுதி படியில் ஏறிக்கொண்டு இருக்கின்றாய். இதற்கு அடுத்த நிலை என்னவென்று கேட்டால் அந்த வெற்றி கிரீடத்தை உன் தலையில் சூட்டுவது மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். அந்த கைத்தொடும் தூரத்தில் உன் வெற்றி கிரீடம் உன் கையில் அருகில் இருந்த போதிலும் உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. அந்த ஏக்கம் முன்னில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காகத்தான் உன் ஆபத்து காலத்தை எல்லாம் முடித்து வைத்து அந்த உண்மையான உறவை உன்னிடத்தில் வர வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட நினைக்கிறாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த உண்மையான உறவு உனக்கு உதவிகரமாக இருக்க போகிறார். நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்க அவரே வந்து விட்டார். உன்னை நல்வழிக்கு அழைத்துச் செல்வதற்கு அந்த உண்மையான உறவை என் மூலம் அங்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் அழ வேண்டாம். பெருமகிழ்ச்சிக்கான களத்தை நான் உனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக கண்ணின் மணியை வருத்தப்படுகிறாய்? ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். உன் போராட்ட களம் வேறு, அவர்களுடைய போராட்ட களம் வேறு. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே தரம் தாழ்த்தி கொள்கிறாய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை வருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் உனக்கு பதிலாக உழைத்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்று நேரம்தான் என் கண்ணின் மணியே, நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது. காத்து கொண்டிருந்தது உன் நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன். உன்னை எல்லோரும் பாராட்ட போகும் தருணத்தை தான் உன் தாய் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள். நீ எதிர்பார்த்தது நடக்கும் என்ற தேடி வந்த வாய்ப்பை நான் உனக்காக தருவதை நீ முழுமையாக உணரப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். நான் தருகின்ற இந்த உத்தரவை மட்டும் மீறி விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ நம்பிக்கொண்டிருந்த விஷயத்தில் என் கண்ணின் மணிக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன். என்னை நம்பு. நீ அனைத்து வகையான பெரும் மகிழ்ச்சியான காலத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டாய். பெரும் புகழோடு வாழப்போகும் தருணத்தை நீ எட்டி விட்டாய். எதை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. என்ன நடந்து விடுமோ என்று பதற்றப்படாமல் இருக்காதே. உன் எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அது நல்ல விதமாகத்தான் அமையப் போகிறது. உன் ஆசையை நிறைவேற்றத்தான் போகிறேன். அனைவரும் கைவிட்டு விட்டார்களே என்று விட்டுவிட்டு போனவர்களை பற்றி ஏன் கதறிக்கொண்டு இருக்கின்றாய்? நீ எண்ணுகின்ற வேளையிலே என் கரம் உன்னை நோக்கி வருவதை இன்னுமா உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்காக நான், எனக்காக நீ என்ற பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள்
நடக்கும். நீ நினைப்பது நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையை பற்றி தானே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். பிரிந்த உறவுகளை பற்றியும் கடந்து போன உறவுகளை பற்றியும் உன் திருமண பந்தத்தை பற்றியும் உன் துணையை பற்றியும் தானே. அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான நேர காலத்தை எட்டிவிட்ட பிறகும் எனக்கான நல்ல காரியம் நடக்கவில்லையோ என்று ஏன் தங்கமே வருந்துகிறாய்? உன் நல்ல காரியத்தை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யார் தடுத்தாலும் சரி, அது எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்காக நல்லது நடக்கும் என்று நினைத்து விட்டால் சர்வ நிச்சயமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணி உன் சுபகாரியத்தை நான் நல்லவா நடத்தி தரப் போகிறேன். உன் திருமணமாக இருக்கலாம், உன் சீமந்தமாக இருக்கலாம், உனக்கான நல்ல வேலையாக இருக்கலாம், அத்தனையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று என் வாக்குறுதியை கொடுத்து விட்டேன். இனி வருகின்ற வேளையில் உன் தடைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி உன் வெற்றியான பாதையை நோக்கி செல்வதற்கான நல்ல அறிகுறியை உணர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடந்து முடிந்தவுடன் நீயோ உன் துணையுடன் உனக்கான வெற்றி பாதையை அமைத்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று என் ஆலயத்திற்கு வந்து என் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். மனமாற வாழ்த்துவதற்கு நானும் இந்த தாய் தயாராகிவிட்டேன். நீ அத்துணை செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மற்றவர்களுக்கும் உதாரணமாக திகழப்போகும் காலகட்டத்தை எட்டி விட்டாய். எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ கற்றுக்கொள்வதற்கான நிலைமையை என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விட்டேன். குடும்பத்தில் சில உறவுகள் நம்மை வெறுக்கலாம். அதற்காக நீ கலங்காதே. அவர்களை பழிவாங்கும் நோக்கோடு ஒரு பொழுதும் செயல்படாதே. அவர்களை உன் வாராகி என்னை நான் பார்த்து கொள்கிறேன். நானே உன் துணையோடு உனக்கான ஏற்படுகின்ற பந்தத்தை முடித்து வைத்து தருகிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன் பாதையை பற்றி நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் அம்மாவாக, உன் தோழனாக, தோழியாக, அப்பாவாக என்று எல்லா உறவுகளையும் தாண்டி உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் இதற்காக அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றாய்? சில நேரங்களில் சில உறவுகளிடம் மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். அதை அவர்களிடம் போக்கிலே நீ விட்டுவிடு. தேவையில்லாத வாக்குவாதம் உறவினர்களிடையே அங்கு பிரிவினை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஆகையால் பிரிவினை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்து கொண்டு இருக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து பூரிப்படைய போகும் நேரத்தை நீ எட்டி விட்டாய். உன் சொந்தங்கள் உன்னை கொண்டாட போகிறார்கள். என்னை நம்பு, தைரியமாக இரு. உனக்கு நடக்கப் போகும் நல்ல காரியத்தில் புதிதாக கால்பதிக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, என் குழந்தையை சரியான இடத்தில்தான் அமர வைக்கப் போகிறேன். உனக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? உன் துணையை பற்றி தானே நீ கவலைப்படுகிறாய். கவலைப்பட வேண்டாம். அமைத்து கொடுப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த வாராகியாக இருக்கும்போது எதற்கு மனமருந்துகிறாய்? நான் உனக்கு உறுதியளித்ததைத்தான் செய்ய போகிறேன். உன் எதிர்கால வாழ்வு பிரகாசமாக அமையப் போகிறது. அனைத்தும் சரியாகிவிடும். உன் குடும்பத்தோடு சுற்றமும் சூழ செல்வ வளமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கான நிலையை எட்டிவிட்ட பிறகு என் அன்பாலும் கருணையாலும் ஆசீர்வாதத்தாலும் என் கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ என்னிடம் இதை உடனடியாக நடத்தி தாரும் அம்மா என்று கேட்கிறாய். எப்படி கண்ணின் மணியே முடியும்? அதற்குள் நேரம் இருக்கின்றது அல்லவா? அதுவரை நீ பொறுமையை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். நீயோ சொல்கிறாய், எனக்கானது இப்பொழுதே இல்லை என்றால் எனக்கான நேரம் அங்கு முடிந்து விடுமோ என்று. அதுவல்ல, உனக்கான நேரத்தை தொடங்கி வைப்பவளே இந்த வாராகியாக இருக்கும்போது எதை எந்த தருணத்தில் உன் கையில்
கொடுத்தால் பத்திரமாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இப்பொழுது உனக்கான பொக்கிஷத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீயோ எதை கேட்டாலும் இப்பொழுது இப்பொழுது என்ற கேள்விகளோடே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, விதை விதைத்த உடனே காய்கனி வந்து விடுமோ என அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ செய்யும் நல்லதும் உன் கருமை வினையை அளித்த பிறகுத்தான் உனக்கான பலனை தேடித்தரும். அதனால் நீ என்னிடம் என் வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் என்பதை தாண்டி நீ நன்மையான காரியத்தையும் நல்ல செயலையும் செய்து கொண்டே இரு. நீ தேடிக்கொண்ட இடத்திலிருந்து நிச்சயம் நல்ல செய்தியை நான் தேடித்தரப் போகிறேன். வெற்றி உனதாக மாறும்போது நீ எதை பற்றியும் கலங்காதே. உனக்கு வேண்டியதையும் நீ கேட்டதையும் தருவதற்கு வந்திருக்கின்றேன். தயாராக இரு. ஓம் வராகி தாயே போற்றி.